மதுரையில் புதிய தலைமுறை நடத்திய வெற்றிப்படிகள் எனும் +2 தேர்வுக்கு தயாராவது குறித்த வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விளக்கம் பெற்றனர். புதிய தலைமுறை சார்பாக தமிழகம் முழுவதும் +2 படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் இறுதித் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்வதற்கு வழிகாட்டும் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி புதிய தலைமுறை மற்றும் திண்டுக்கல் PSNA பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரி இணைந்து நடத்திய +2 மாணவர்களுக்கான வெற்றிப்படிகள் நிகழ்ச்சி மதுரையில் உள்ள மகாத்மா மாண்டசோரி பள்ளியில் நடைபெற்றது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தயாளன், திண்டுக்கல் PSNA பொறியியல் கல்லூரி பேராசிரியையும் தேசிய கூடைப்பந்து வீராங்கனையுமான ஆதிரா மனோஜ் ஆகியோர் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். தன்னம்பிக்கை பேச்சாளர் சுமதி ஸ்ரீ, ஜெயசுதா மற்றும் நெல்லை பாலு ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மதுரையில் உள்ள 20ற்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து வந்திருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட +2 தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. Grateful to be a part of Vetripadigal conducted by PSNA College and Pudhiya Thalamurai. So there were many motivational speakers வந்து நல்லா வந்து ஒரு மோட்டிவேஷனா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணுன்றது நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். ஸோ PSNA காலேஜும் புதிய தலைமுறையும் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் மதுரை ஹாஸ் பீன் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ஈவெண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எப்படி தேர்வை மேற்கொள்ளணும், எந்த மாதிரி அவங்களோட தேர்வை வந்து படிக்கணும், இன்னும் 2 மாதங்கள் 1 மாதங்கள் தான் இருக்கு, அவங்களுடைய பயத்தை எப்படி போக்கணும் என்பதற்காக பல்வேறு பெரிய பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளர்களெல்லாம் அழைத்து அவர்கள் மூலமா மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தின புதிய தலைமுறைக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.